வேலு நாச்சியார் ஆங்கிலேயர்களை முதலில் தோற்கடித்த இந்திய ராணி. தி அன்டோல்ட் ஸ்டோரி. ஒரு பெண் தன் கணவரை போரில் இழந்தார். தன் நாட்டை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றினர். அனைவரும் அவர் தோற்றுவிட்டார் என்று நினைத்த நேரத்தில் 8 ஆண்டுகள் அமைதியாக திட்டமிட்டு மீண்டும் வந்து ஆங்கிலேயர்களையே தோற்கடித்து தன் நாட்டை மீட்டெடுத்தார். இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் முதலில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வெற்றி பெற்ற ராணி யார் தெரியுமா? அவர்தான் வீரமங்கை வேலு நாச்சியார். இது ஒவ்வொரு தமிழரும் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை வரலாறு. 1730ஆம் ஆண்டு இராமநாதபுரம் அரச குடும்பத்தில் பிறந்தார் வேலு நாச்சியார். சிறு வயதிலிருந்தே சாதாரண இளவரசி அல்ல. வாழ்வீச்சு, குதிரை சவாரி, வில்வித்தை, சிலம்பம், வளரி எல்லாவற்றிலும் சிறந்த பயிற்சி பெற்றார். அதோடு தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், சமஸ்கிருதம், உருது, பிரெஞ்சு, ஆங்கிலம் உள்ளிட்ட பல மொழிகளிலும் தேர்ச்சி பெற்றிருந்தார். அறிவிலும் வீரத்திலும் அவர் காலத்தை விட பல ஆண்டுகள் முன்னே இருந்த பெண். பின்னர் சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாத தேவரை திருமணம் செய்து கொண்டார். அவர்கள் நல்லாட்சியுடன் நாட்டை ஆட்சி செய்தனர். ஆனால் ஒரு நாள் ஆங்கிலேயர்களும் அவர்களுக்கு துணையாக இருந்த ஆற்காடு நவாபின் படைகளும் சிவகங்கையை தாக்கினர். 1772ஆம் ஆண்டு நடந்த இந்த போரில் மன்னர் முத்துவடுகநாத தேவர் வீரமரணம் அடைந்தார். நாட்டையும் இழந்தார் வேலு நாச்சியார். ஆனால் அவர் நம்பிக்கையை மட்டும் இழக்கவில்லை. தன் மகளுடன் தப்பிச் சென்றார். அடுத்த 8 ஆண்டுகள் அவர் ஓடவில்லை. அவர் தயாரானார். பல பாளையக்காரர்களின் ஆதரவை பெற்றார். மருது பாண்டியர்கள் அவரது பக்கத்தில் நின்றனர். அது மட்டுமல்ல, அந்த காலத்தில் சக்தி வாய்ந்த மன்னரான மைசூர் அரசர் ஹைதர் அலியையும் சந்தித்து அவரிடம் உதவி கேட்டார். அவரது அறிவையும் தைரியத்தையும் கண்டு ஹைதர் அலி படை உதவியும் ஆயுதங்களும் வழங்கினார். இப்போது வேலு நாச்சியார் மீண்டும் போருக்கு தயாராகிவிட்டார். இந்த வரலாற்றில் இன்னொரு வீராங்கனை இருக்கிறார். அவர் குயிலி. வேலு நாச்சியாரின் மிகவும் நம்பிக்கைக்குரிய தளபதி. ஆங்கிலேயர்களின் ஆயுத கிடங்கை அழிக்க வேண்டும். ஆனால் அதற்கான வழி இல்லை. அப்போது குயிலி ஒரு முடிவு எடுத்தார். தன் உடலில் நெய்யை ஊற்றி தீ வைத்துக் கொண்டு நேராக ஆயுத கிடங்கிற்குள் குதித்தார். பெரிய வெடிப்பு. ஆங்கிலேயர்களின் ஆயுதங்கள் அனைத்தும் அழிந்தன. இந்த தியாகம் இந்திய வரலாற்றிலேயே முதல் மனித வெடிகுண்டு தாக்குதல் என்று பல வரலாற்றாசிரியர்கள் குறிப்பிடுகின்றனர். இதுவே போரின் திருப்புமுனை. ஆயுதங்களை இழந்த ஆங்கிலேயர்கள் பலவீனமடைந்தனர். வேலு நாச்சியாரின் படைகள் கடுமையாக தாக்கின. இறுதியில் சிவகங்கை மீண்டும் கைப்பற்றப்பட்டது. வேலு நாச்சியார் மீண்டும் அரியணையில் அமர்ந்தார். ஆங்கிலேயர்களை தோற்கடித்து தன் நாட்டை மீட்டெடுத்த முதல் இந்திய அரசியாக அவர் வரலாற்றில் இடம் பிடித்தார். இன்று ராணி லட்சுமிபாயை அனைவரும் அறிவார்கள். ஆனால் அவருக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே ஆங்கிலேயர்களை எதிர்த்து வெற்றி பெற்றவர் வேலு நாச்சியார். அவரது பெயர் பாட புத்தகங்களில் அதிகமாக இடம்பெறவில்லை. ஆனால் தமிழகத்தின் மண்ணில் அவர் என்றும் வீரமங்கையாக வாழ்கிறார். அவரது தைரியம், அவரது புத்திசாலித்தனம், அவரது விடாமுயற்சி இன்றும் நமக்கு ஒரு பாடம். ஒரு நாட்டை இழந்தார். ஆனால் நம்பிக்கையை இழக்கவில்லை. அவரை இழந்தார். ஆனால் தைரியத்தை இழக்கவில்லை. ஒரு ராணியாக மட்டும் அல்ல, ஒரு போர் வீரராகவும், ஒரு தலைவராகவும்,
ஒரு பெண்ணின் சக்திக்கு உலகமே தலைவணங்க வைத்தவர்தான் வீரமங்கை வேலு நாச்சியார். இந்த வரலாறு உங்களுக்கு பெருமையாக இருந்தால் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். இது போன்ற மறைக்கப்பட்ட இந்திய வரலாற்று கதைகளை தொடர்ந்து பார்க்க நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் ஹப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐ அழுத்த மறக்காதீர்கள். நன்றி. மீண்டும் ஒரு புதிய வரலாற்று கதையுடன் சந்திப்போம்.